தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை மீது திமுக தரப்புல தொடரப்பட்ட வழக்கு ஒன்றுல கைது செய்யப்படுவார்னு பரபரப்பு தகவல் வெளிவந்திருக்கு. இதன் மூலமா அண்ணாமலை மீண்டும் புதிய சிக்கலுக்கு உள்ளாக இருக்காரு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் மைக்கேல்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல பள்ளி மாணவி ஒருவர் கடந்த 2022ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டிருந்தார். மத மாற்றம் அழுத்தம் காரணமாகவே அந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டதா அப்போதைய பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை சொல்லியிருந்தார். இது அப்போது மிகப்பெரிய விவாதங்களையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. அந்த மாணவி குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் அண்ணாமலை அறிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா காவல்துறையினர் விசாரித்த போது தஞ்சாவூர் மாவட்டம் மைக்கேல்பட்டி பள்ளி விடுதியில் லாவண்யா அப்படிங்கிற மாணவி தங்கி படித்து வந்திருந்தாங்க. கடந்த 2022ஆம் ஆண்டு அந்த மாணவி விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டிருந்தாங்க. இதன் பின்னர் இது குறித்து காவல்துறையினர் விசாரித்த போது தஞ்சாவூர் மாவட்டம் மைக்கேல்பட்டி பள்ளி விடுதியில் லாவண்யா என்ற மாணவி தங்கி படித்து வந்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு அந்த மாணவி விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டிருந்தாங்க. இந்த விசாரணையில பள்ளியில நடந்த துன்புறுத்தல்கள் தான் காரணம் என்றும் வீட்டில் சித்தியின் கொடுமை தாங்க முடியாமலும் அந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டதாகவும் தெரிய வந்துச்சு. ஆனா மாணவி லாவண்யா மதமாற்றம் காரணமாகவே தற்கொலை செய்து கொண்டார்னு பாஜக பகிரங்கமாக குற்றச்சாட்டையும் முன் வச்சிருந்துச்சு. இந்த குற்றச்சாட்டை அண்ணாமலை தான் முன் வச்சிருந்தாரு. இதை தொடர்ந்துதான் மாணவி லாவண்யா தற்கொலைக்கு நீதி வேண்டும் என்று குறிப்பா கட்டாயம் மதமாற்றம் தடை சட்டம் இயற்றப்பட வேண்டும்லாம் வலியுறுத்தி இருந்தாங்க. ஆனால் அண்ணாமலை ஆதாரம் இல்லாமல் பேசுகிறார், அவர் மத கலவரத்தை தூண்டுகிறார், எனவே அவர் மீது வழக்கு பதியப்பட வேண்டும்னு திமுக தரப்புல குரல்கள் எதிரொலிச்சிருந்துச்சு. இந்த நிலையில தான் டெல்லி உச்சநீதிமன்றத்துல இந்த வழக்கு குறித்து சிபிஐ குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்துச்சு. அதுல மாணவியின் மரணத்திற்கு மதமாற்றம் என்பது காரணம் கிடையாதுன்னு தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. இதனால அண்ணாமலை பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மக்களை மத ரீதியில் பிரிக்க முயற்சிப்பதாக தற்போது திமுக தரப்புல தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இதனை தொடர்ந்துதான் அண்ணாமலை மீது வழக்கு தொடரப்படலான்னு தெரிய வந்திருக்கு. இந்த வழக்கு விசாரணை வரும்பொழுது அவர் மத பிரச்சனையை எழுப்பியதாக கூறி கைது செய்யப்படலான்னு சொல்லப்படுது. இதனால தமிழ்நாடு முழுவதும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் மனக்குமுறல ஆழ்ந்திருக்கார் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.